119 33லேருந்து 40 வரை. அந்த வசனத்தில் பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். படிச்சிங்கல்ல, நீங்கள் படிக்க சொன்னீங்க, படித்தோம். இப்படி இது மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு செஞ்சால் நாங்கள் வேறு மாதிரியாக படிச்சிருப்போம்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. கவனிங்களேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களில் என் வழியை எனக்கு போதியும். உமது பிரமாணங்களில் எனக்கு வழியை போதியும். இதுதான் முக்கியமானது. அடுத்தது பாருங்க, முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். நீங்கள் எனக்கு போதிச்சிங்கன்னா நான் அதை கடைசி வரையிலும் காத்துக்குவேன். அப்புறம் அதுக்கப்புறம் 34 என்னங்க, உணர்வு. அது ரொம்ப முக்கியங்க. உணவு இல்லை, உணர்வு. உணர்வுக்கு நிறைய வேற இது கிடையாது. உணர்வு அப்படின்னா அந்த உணர்வு இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி எதுவும் இல்லாத ஆள்னு அர்த்தம். அதாவது உணர்வு இல்லைன்னா செத்து போயிட்டோன்னு அர்த்தம். அந்த உயிரோடு இருக்கிறவர்லேருந்து அந்த உணர்வு இருக்குது. இப்போ நெருப்பு சுடுது, வெயில் தாங்க முடியல, குளிர் தாங்க முடியல. இந்த உணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்துகிற இது சரீரப்பிரகாரமான உணர்வு. ரெண்டாவது இன்னொரு உணர்வு இருக்கு, பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்ற இன்னொரு உணர்வு இருக்கு. அதுதான் இன்னும் முக்கியமான உணர்வு. அந்த பாருங்க, எனக்கு உணர்வை தாரும். என்ன உணர்வா இருக்கும்? என்ன உணர்வா இருக்கும்? உம்மோடு சேர்ந்து வாழுற உணர்வை எனக்கு தாருன்னு ஜெபம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன். என்ன சூப்பர் இல்லை? அடுத்தது போதும். உமது கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும். அப்புறம் நடத்தினா நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். எதில் பிரியமா இருக்காரு? கற்பனையில். கற்பனைனா 10 கட்டளை தான். அந்த கட்டளையில் அவர் பிரியமாய், அதை அந்த பாதையில் நடத்தினா இவர் அதில் பிரியமாக இருக்கிறாராம். நடத்த சொல்லி கேட்குறாரு. இன்னும் அதை விட முக்கியமான இன்னொரு வார்த்தை தான் 36வது வசனமா, என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும். அப்பா, இது அதை விட முக்கியமான வசனம். ஏன் அப்படின்னா, இந்த பொருளாசைங்கிறது அடுத்து அப்புறம் பார்க்கலாம். அது பொருளாசைங்கிறது ரொம்ப தேவனை விட்டு உலகத்தை விட்டு நரகத்துக்கு போக வைக்கிற இடம் அது. அந்த இது அடுத்தது பாருங்க, 37வது, என் கண்ணு மாயையை பார்க்கக்கூடாது. அப்புறம் 8 பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை என் அடியனுக்கு உறுதிப்படுத்தும். 9 நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். நான் எதுக்கு பயப்படுறேனோ அதை எனக்கு வராமல் பார்த்துக்குங்க ஆண்டவரே அப்படின்றாரு. 40 உம்முடைய கட்டளையின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். அதை சொல்லனா, ஆண்டவருடைய கட்டளையை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இப்போது 36ல் நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம். பொருள் ஆசை. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ஆசை வேற, பொருள் ஆசைங்கிறது வேற. ஆசைங்கிறது பொதுவானது, எல்லாம் சேர்ந்தது தான் ஆசை. பொருள் ஆசைன்னு சொன்னால் அது ஒரு டிஃப்ரெண்ட். இந்த பொருள் ஆசையினால வேதத்தில் நம்ம பார்த்திங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள் ஆசையை குறித்து மற்றும் பொருளாசையினால் நஷ்டம் அடைந்தவர்களை குறித்தும் நாம் இந்த வசனத்தில் பார்க்க போகிறோம். ஒன்று பொருளாசையை குறித்து, பொருளாசைன்னா என்ன அது குறித்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அந்த பொருளாசை ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்க எப்படிப்பட்ட நஷ்டம் அடைவாங்க, அதுக்கு யார் சாட்சி அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா,
எனக்கு வந்து இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு 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 பொருள் எனக்கு தேவை, இப்போதைக்கு தேவை, இப்போதைக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இல்லைங்க, மறுபடியும் நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்தவாசி போகிறதுக்கு ஒரு வண்டி தேவை. என்ன பண்ணலாம்? இல்லைங்க, வந்தவாசிக்கு போகணுங்க. எல்லாம் ஜபெல்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருக்கிறேன். இப்போ வந்தவாசிக்கு போகணும். இது என்னங்க? வண்டி வேணுங்க. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. முதல்ல பொண்ணு வண்டி ஒரு வண்டி வேணும். என்னது, இப்போல்லாம் நடந்து போக முடியாது, அதனால் ஒரு வண்டி வேணும். சரி, இப்போது நான் வந்து இப்போ நம்ம எல்லோரும் ஒரு நம்ம 20 பேர் இருக்குமா, இவங்க எல்லோரும் நம்ம வந்தவாசிக்கு போகணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணால் போதும். வாங்கினா போதுமா, அரேஞ்ச் பண்ணால் போதுமா? நல்லா சொல்லுங்கள். ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணால் போதும், வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஒரு வேனை வாங்க வேண்டிய அரேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல நான் இப்போ என்ன ஆசைப்பட்டுங்கிறேன்? ஆண்டவர் ஒரு வாட்டி போய் வர்றதுக்கு எதுக்குங்க வேணு? இதுதான் பொருள் ஆசை. அதாவது நமக்கு பொருள் தேவை, அடிக்கடி தேவைன்னா அதை வாங்கணும். இல்லைன்னு சொன்னால் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தி விட்டு அத்தோடு அதை போட்டு விட்டணும். இது ஒரு சின்ன உதாரணம் தான், பொருளாசைக்கான சின்ன உதாரணம் தான் சொன்னேன் நான். இன்னும் நம்ம நிறைய அதுக்குள்ளே வசனத்துக்குள்ளே போகும்போது இன்னும் நிறைய வார்த்தைகளை அதுக்குரிய வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சாதாரணமாக ஒரு நம்ம எல்லோரும் வந்தவாசிக்கு போகிறோம். நமக்கு இப்போ தேவைன்னா ஒரு வண்டி. இந்த வண்டிக்கு வாங்கலாமா, அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறது ஓகே, அது ரைட்டு, அது அவ்வளோதான். இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு, போயாச்சு, வந்தாச்சு, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த வண்டி தேவையா நமக்கு? அப்படியே சரி வச்சுருந்தோம்னா என்னத்துக்கு? சும்மாவே கடந்து மக்கி வேஸ்ட்டாகவே போகும். ஏன்னா அடிக்கடி நம்ம போக முடியாது. இதை போல் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படும் போது தான் நம்ம போக முடியும். மற்றபடி போக முடியுமானா முடியாது. அதனால் எப்போவோ ஒரு நாளைக்கு போகிறதுக்காக நிறைய பேர் நான் அப்படி பார்த்துருக்குறேன். ஒரு 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 வண்டி வாங்கி ஒரு முறை யூஸ் பண்ணுறதுக்காக வண்டியை வாங்கி வீணாக்கின தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அதை வாங்குங்க. ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஜெபம் எதுக்கு, அதுக்கு முயற்சி எதற்கு? அப்படியே வாங்கி ஒரே ஒரு முறை பயன்படுத்திட்டு அது எங்கே கிடக்குன்னு கூட தெரியாது. ஒன்று தெரியுமா? அது ஒன்று உங்கள் உழைப்பு, 2 கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ 2த்தையுமே வீணாக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் உங்கள் உழைப்பையும் வீணாக்குறீங்க, 2வது என்ன வீணாக்குறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் வீணாக்குறீங்க. உங்கள் உழைப்புக்கு முக்கியமாக கொடையாக இருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். வசனம் அதான் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போது அதானே கரெக்டு தானே அது? அப்போது உங்கள் உழைப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் வருமா? எப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுத. இந்த மாதிரி வில்லகமான கேள்விலாம் கேட்டு நாங்களே என்னமோன்னு நினச்சிட்டு வந்தோம். கட்சா இந்த மாதிரி கேள்வி கட்டி எங்களை குழப்பி விட்றீங்களேன்ற மாதிரி. குழப்பினா தானே மீன் கிடைக்கும். அதனால தான் உங்களை குழப்புறேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்னா, நம்ம ஒரு இப்போ என்ன சொன்னேன்னு, இப்போ ஆசீர்வாதம் வரும்னா, இப்போ நான் பாட்டுன்னு வீட்டுள்ள உட்காந்துன்னு ஆசீர்வாதம் வரும்னா எப்படி வரும்? அதுக்கான வாசல், அதுக்கான வேலையை நான் செய்யணும். சரிங்களா? அப்போ அதுக்கான வேலை, உழைப்பு அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதில் வருது. அப்போது
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, நீ என்ன பண்ணு, அதற்கேற்ற உழைப்பை கொடு, அதுக்கேற்ற ஆசீர்வாதம் வரும். உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதம் நிச்சயம் வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு மீறின ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா அது ஆபத்தில் வந்து முடியும். ஒரு ஆரம்ப காலங்களில் சகோதரர் 1:2 அப்படின்னாரு. 1:2ன்னா என்னடான்னு புரியல. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா? எனக்கு புரியவே இல்லை. அதில் போய் மாட்டி பல லட்சங்களை இழந்து கடங்காரனா போய் தலைமறைவாக ஆயிட்டார். ஒரு ரெட்டியார் 1:2ன்னா 1 லட்சம் நல்ல பணம் கொடுத்தா 2 லட்சம் கள்ள பணம் கொடுப்பாங்க. அதை நீ 2 லட்சமாக எப்படியாவது லைனில் விட்டுட்டுனா உனக்கு 1 லட்சம் லாபம். நீ கொடுத்த 1 லட்சமும் உனக்கு கிடச்சிடும், மேற்கொண்டு 1 லட்சம் லாபம். அவங்க கொடுக்குற கள்ள நோட்டு, நீ கொடுக்குற நல்ல நோட்டை அவங்க 1 லட்சம் வாங்கிக்குவாங்க. அதுக்கு பதிலாக கள்ள நோட்டு 2 லட்சம் கொடுப்பாங்க. அந்த 2 லட்சத்தை வாங்கின்னு வந்து இந்த 2 லட்சத்தின் ரூட்டில் விட்டுட்டின்னா, முழுசும் மாட்டாமல் விட்டுட்டினா உனக்கு எவ்வளோ லாபம்? சொல்ல மாட்டேங்க. இது கூட சொல்ல தெரியும். கணக்கு ஈஸியான கணக்கு தானே. 1 லட்சம் முதல்ல வச்சுக்கிறோம், லாபம் எவ்வளோ? 1 லட்சம் தான். எப்படி முதலையும் லாபத்தில் சேர்ப்பீங்க? 1 லட்சம் பாருங்க, நோவாமல் வந்துச்சு. ஆனால் மாட்டின என்னங்க, அது வந்தால் கூட பரவாயில்லைங்களே. இட்டு போய் மாவு இடிக்கிறாங்களே, மாவு இடிப்பாங்களே, அதை யார் தாங்கிறது? அப்போ அதுதான் முக்கியம். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும், ஆனால் வேதனை வராது. அல்லேலூயா. ஆனால் இது மாதிரி ஆசீர்வாதம் வரும், கூட வேதனையும் வரும். அவர் என்ன பண்ணார், அந்த சகோதரர் போய் கள்ள நோட்டில் மாட்டி விட்டுட்டு போலீஸுக்கு பணத்தை விட்டு ஓடிட்டார். 2 கொடுத்த லட்சமும் கொடுத்து வரல, எடுத்துன்னு வர வேண்டியது விட்டு வந்துட்டார், ஓடியாந்துட்டார் பயந்து. போலீஸ் என்ன ஆச்சுன்னா, கடங்காரனுக்கு பயந்து தலைமறைவாகி, அதுக்கப்புறம் என்னை பார்த்து ஜெபம் பண்ண சொல்லி, நான் அதுக்கப்புறம் அவருக்கு ரட்சிப்பை சொல்லி, அதுக்கப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் மனம் மாறி, அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் விசுவாசியாகி, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட்டார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம், உன் உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். மேற்கொண்டு வருதுன்னா கூட ஆபத்தும் வருது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் வார்த்தை, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31வது வசனம். எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர் இருதயமோ பொருளாசையை தேடி போகிறது. அல்லேலூயா. பொருளாசையை ஒருத்தர் போறாருன்னா, ஒரு பொருள், உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு. அது மாதிரி ஒரு பாஸ்டர் இருந்தார். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் பிடிச்சிச்சுன்னா என்கிட்ட எப்படியாவது பேசி என்கிட்ட அதை வாங்கிடுவார். நான் எப்படி கொடுத்தோன்னு எனக்கும் தெரியாது. அப்படி நானே அப்படி ஏமாந்துருவேன்னா, உங்ககிட்ட வந்தார்னா ஈஸியாக ஏமாத்திடுவார். ஆனால் ஒரு பாஸ்டர், காஞ்சிபுரத்தில் ஒரு பாஸ்டர் எப்படி பேசுகிறாருன்னே தெரிலங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பொருள், அவருக்கு அந்த பொருள் ஆசை. நான் என்ன சொல்கிறேன்னா, 2 இருந்தாவே 1 போதும், 1 நமக்கு 2 இருக்குது, எனக்கு 1 போதும்னு சொன்னாவே அப்போ 1
மீதி வேஸ்ட்டு தானே அது. அப்போ அது என்ன பண்ணிடலாம், 2 இருந்தால் 1 கொடுத்துடுன்னு வேதம் சொல்லுது இல்லை. 2 அங்கி உள்ளவன் 1 அங்கி கொடுத்துடுன்னு சொல்லுது இல்லை. அப்போ 2 இருக்கு, எனக்கு 1 போதும் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 கொடுத்துடுன்னு அர்த்தம். ஆனால் இவர் பார்க்குற விசுவாசி வீட்டுக்கெல்லாம் போவார். இது இது என்ன இது என்ன இது என்ன பாஸ்டர், இது என்ன பாஸ்டர், இதெல்லாம் நிறைய இப்படி காமிச்சார். இதெல்லாம் இது அந்த விசுவாசி வீட்டில் உள்ள, இது இந்த விசுவாசி வீட்டில். எப்படி அவங்க கொடுத்தாங்க, அவங்க எங்கே கொடுத்தாங்க, நான் வாங்கின்னு வந்தேன், எப்படி வாங்கினீங்க, அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னாரு. ஐயோ அப்படிப்பட்டது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. நான் இதுவரையிலும் ஒருத்தர்கிட்டையும் ஒரு பொருளையும் இலவசமாக கேட்டதே கிடையாது, கேட்கவும் மாட்டேன். ஏன் தெரியுமா, அது பொருளாசையை குறிக்கிறது. அதாவது காணிக்கை நீங்கள் கொடுக்கணும்னா மனம் உகர்ந்து கொடுக்கணும். நான் உங்ககிட்ட வழிகட்டாயமாக கொடுக்கணும்னா பண ஆசை தானே. ஏன் அப்படி, வேதத்தை சொல்லியாச்சு, சட்டத்தை சொல்லியாச்சு, கற்பனையை சொல்லியாச்சு, வேதத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுக்கறத பற்றி, வாங்கிறத பற்றி, இருக்கிறத பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சொல்லி இடுக்கி பிடிக்கி முறுக்கி திருக்கி எதுக்குன்ற, அதனால் அவங்களுக்கும் நன்மை கிடையாது, எங்களுக்கும் நன்மை கிடையாது. ஆக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அவர்கள் எப்படிப்பட்டவங்க, தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுவார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை. என்னத்துக்கு இன்பமாக பேசுகிறாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருளை ஆட்டையை போடுறதுக்காக தான், உங்ககிட்ட இருக்கிற பொருளை ஆட்டையை போடுறதுக்காக தான் அந்த இன்பமாக பேசுறது அவ்வளோதான். அப்போ அந்த பொருள் ஆசைங்கிறது முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இருதயத்தில். இருதயமோ பொருளாசையை பின்பற்றி, அவங்க இருதயம் எப்பவுமே பொருளாசையை குறித்தே நோக்கமாக இருக்கும். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும். ஆமென். இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஆமாங்க, இருதயத்தில். பரிசுத்த ஆவி வந்தார்னா அதெல்லாம் அடங்கி அது மேலே ஏறி அவர் உட்காந்துருப்பார். பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்தில் இல்லைன்னா அது ஏறி அவங்க மேலே ஏறி உட்காந்துருக்கும். பார்க்குறதெல்லாம் ஆசைப்படும், பார்க்குறதெல்லாம் நினைக்கும், பார்க்குறதெல்லாம் விருப்பப்படும். இதுதான் பொருளாசை. இப்போ பாருங்களேன், இருதயத்துலேருந்து என்னென்ன இருக்குது, அதில் பொருளாசை ஒன்று. இருதயத்துலேருந்து என்னென்ன வருது, அதில் பொருளாசையும் ஒன்று. என்னென்ன வருது பாருங்கள், பொல்லாத சிந்தனைகள் வருது, அப்புறம் விபச்சாரங்கள் வருது, வேசித்தனங்கள் வருது, கொலை பாதகங்கள் வருது, களவுகள் வருது, பொருளாசை வருது, என்னதுங்க, துஷ்டத்தனம் வருது, கபடு வருது, காம விகாரம் வருது, வன்கண் வருது, தூஷணம் வருது, என்னங்க, பெருமை வருது, மதிகேடு வருது. ஏறக்குறைய எத்தனை வருது பார்த்தீங்களா? என்னங்க, 13 வருது. ஒன்று சேர்த்துட்டீங்களா? நல்லா என்னங்க விட்டுறாதீங்க. 12 தான் வருது. 12 13 கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. எதுக்கு அப்படின்ட்டுங்க, ஒரு அடி படிச்சுட்டா வந்துரு போகுது, படிச்சிடலாமா? எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து 1 பொல்லாத சிந்தனை, 2 விபச்சாரம், 3 வேசித்தனம், 4 கொலைபாதகம், 5 களவு, 6 பொருளாசை, 7 துஷ்டத்தனம், 8 கபடு, 9 காம விகாரம், 10 வன்கண், 11 தூஷணம், 12 பெருமை, 13 மதிகேடு. அப்போ 13
இப்போ கூட்டம் நீங்கள் கூப்பிட்டு அப்படி கம்மியாச்சா? சரி பரவாயில்ல, கூட்டத்தில் அப்படி வரதான் செய்யும். இப்போ என்ன காரியம், இருதயத்திலேருந்து வர்ற இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதில் தீட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்கிற முக்கியமானவர் பொருளாசையும். பொருளாசையும் நீங்கள் பாருங்கள், பொருளாசையும் பெருமையும் மதிக்கேடும் களவும் காம விகாரமும் ஈக்குவலானது பொருளாசை. ஆமாம் தானா? நான் சொல்லலை, வேதம் தெளிவுபடுத்துகிறது. அடுத்தது பாருங்களேன், யாத்ராகமத்தில் அந்த பொருளாசையை பற்றி என்ன சொல்லுது பார்க்கலாம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும், எவ்வளவு பேருக்குங்க? 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்தும். அப்போ யாரை ஒரு தலைவனாக ஏற்படுத்தணும் அப்படின்னா அவன் பொருளாசை இல்லாதவனாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த வசனம் அழகாக தெளிவாக சொல்லுது பாருங்கள். தேவனுக்கு பயந்தவர்களும், அதாவது ஜனங்கள் எல்லோரும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும், அதோடு நிறுத்தாம பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள 1000 பேருக்கு அதிபதியாக, 100 பேருக்கு அதிபதியாக, 50 பேருக்கு அதிபதியாக, 10 பேருக்கு அதிபதியாக ஏற்படுத்தணும். அப்போ கவனிங்க, யார் எந்த பொசிஷனுக்கு வரக்கூடாது? தலைமை பொசிஷனுக்கு யார் வரக்கூடாது? பொருளாசை உள்ளவங்க தலைமை பொசிஷனுக்கு வரவே கூடாது. அப்போ நாம் பொருளாசை நமக்குள்ளே இருந்தால் நாம் வரலாமா? வரக்கூடாது. அப்போ வரலாம், பொருளாசை தூக்கி போட்டால் வரலாம், இவ்வளோதான். அதாவது என்ன, நாம் வரலாமா? வரலாம். எப்படி வரலாம்? அந்த பொருளாசை தூக்கி போட்டுற வேண்டியதான். அப்போ நம்ம வரலாமா? பொருளாசை தூக்கி போட்டாச்சு, நான் இப்போ வரலாமா? வரலாமே. ஆமே, அதுதான் முக்கியம். அப்போ பொருளாசைங்கிறது தலைமைத்துவத்துக்கும் உன்னை பயன்படுத்த முடியாத ஒரு பொருள் தான் இந்த பொருளாசை. அடுத்தது இன்னும் கூட ஒரு வசனம் பாருங்க, 4வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். 28:16. பிரபு புத்தியீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண்கள் மிகுதி. அதாவது ஒரு பிரபு, அதாவது தலைவன், ஒரு ராஜா, ஒரு அதிகாரி, ஒரு ராஜா முட்டாளாக இருந்தான்னா அவன் செய்கிற கொடுக்குற இம்சை இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்கல்ல, அதுதான் அந்த வார்த்தை. அதே போல அதே அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, பொருளாசையை வெறுக்கிறவன் கைத்தடி சோத்திரம் பண்ணல. இங்க முதல் சொல்லப்பட்டது புத்தி, அதாவது பிரபு, அரசன், ராஜா, அதிகாரி முட்டாளா இருந்தா அவன் செய்கிற இடுக்கன்னு இருக்கு பத்தியா, கஷ்டத்தை கொடுக்குறான் பாரு, அந்த கஷ்டம் ரொம்ப மிகுதியா இருக்கும். அதே நேரத்தில் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். அல்லேலூயா. இப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? என்னமோ பார்த்தோம், ஆனால் என்ன பார்த்தோன்னு தான் ஞாபகம் இல்லை. எப்படிங்க? பொருளாசை உள்ளவங்க வாயினால் இன்பமாக பேசி அதை நம்மக்கிட்ட இருந்து எப்படியாவது அடிச்சுட்டு நைஸாக பேசி, எப்படி பேசுனான்னு தெரியல, நைஸாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க பாருங்க, அதை போல் செய்கிறவன் அந்த பொருளாசைக்காரன். ரெண்டாவது, இருதயத்திலிருந்து வருகிற அநேக குணங்களில் பொருளாசையும் ஒன்று. மூணாவது, பொருளாசை இல்லாதவனை அதிபதியாக ஏற்படுத்தலாம். பொருளாசை உள்ளவன்
அதிபதியாக ஏற்படுத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்குரியது எனக்கு, உங்களுக்குரியதும் எனக்கு. புரியுதா? எனக்குரியது எனக்குரியது எனக்கு, உங்களுக்குரியது அதுவும் எனக்கு அப்படிங்கிறவன் பொருளாசை உள்ளவன். அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவன் தலைவனா வரலாமா? வரக்கூடாது, வரவும் முடியாது. அப்போது மூணாவது பார்த்தீங்கன்னா பொருளாசை உள்ளவங்க அதிபதியாக வரக்கூடாது, வர முடியாது. அடுத்தது நாலாவது நம்ம பார்த்தோம், பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசா வாழ்வான்பா. என்ன ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே தீர்க்காயுசையும் சுகபலனையும் கொடு ஆண்டவரே. முதல்ல பொருள் ஆசையை வெறுத்திட்டுனாவே நீ தீர்க்காயுசா வருவே. வாக்கு தத்தமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீ பொருள் ஆசையை வெறுத்துரு, நீ தீர்க்காயுசா வாழு, அவ்வளோதான். நீ தீர்க்காயுசா, ஆண்டவரே தீர்க்காயுசை தாரும். அவர் என்ன சொல்றாரு? டேய் பொருள் ஆசையை எடுத்துடுற அது. அப்போ இது அது இல்லைன்னா இது இல்லை. ஏன் அப்படின்னா பிரபு முட்டாளாக இருந்தா அவன் செய்கிற வேதனை மிகுதியாக இருக்கும். அதே போல் பொருளாசை உனக்கு இருந்தா நீ தீர்க்காயுசு பெற மாட்டே. அதே பொருளாசை நீ வெறுத்துட்டா தீர்க்காயுசோடு வாழ முடியும். அல்லேலூயா. அடுத்தது ஐந்தாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடி 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 உருண்டு பிறண்டு சொத்து பணம் உருண்டு 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 புரண்டு சேர்ப்பாங்க. கடைசி காலத்தில் அந்த காசை இவங்களாலேயும் அனுபவிக்க முடியாது, யாருக்கும் அனுபவிக்கவும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு? அப்போ நான் சேர்த்துட்டு பேர் எடுத்துக்கோங்க, அப்போ சீக்கிரம் சாவு. இது தேவையா? இது நிறைய நடக்கிற விஷயம். நான் சொல்கிறது எதுவும் ஜோக்குக்காக சொல்கிறது இல்லை. ஒரு 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 ஊரில் நடந்தது. அவங்க என்ன சொல்கிறாரு, பிள்ளைங்க சொத்து பூரா அப்பா பேரில் வச்சுக்கிட்டாரு. அப்பாவை சம்பாரிச்சார், பிள்ளைங்க சம்பாரிச்சதில்லை, ஃபுல்லாக அப்பா சம்பாரிச்சது. அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சாங்க. அம்மா போயிட்டாங்க, அப்பா மட்டும் இருக்கிறாரு. அப்பா என்ன பண்ணார், அப்பா சொத்துல எங்களுக்கு பிரித்து கொடுப்பா அப்படின்னா, இவனுங்க சோறு போட மாட்டான்னு அவருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணார், இல்லைப்பா நான் செத்துட்ட பேர் நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு இவ்வளோ உங்களுக்கு எழுதி வச்சுருன்னு பங்கிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னா. அப்போ சீக்கிரம் சாகுப்பா, எனக்கு தேவை நீ இல்லை, ஓ சொத்து. அதில் என்ன இருக்குங்க? பொருளாசை இருக்கு. அவனுக்கு அப்பா இவ்வளோ நேரம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு எப்படிலாம் கஷ்டப்பட்டு சொத்தை சம்பாதிச்சாருன்றதுல பேச்சு இல்லை. அவனுக்கு சொத்து இருக்குல்ல, எனக்கு கொடு, எனக்கு சேர வேண்டியது கொடு. நீங்கள் பைபிளில் கூட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. பெரியவன் சின்னவன் என்ன பண்ணால் அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கு ஆஸ்தியில் எனக்கு வர பங்கு எனக்கு பிரித்து கொடு அப்படின்னா. எதுக்கிட்ட அவசரப்படுற, இருறா. இல்லை இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா. சரி, அவரும் என்ன பண்ணார், சரி எங்கேயும் வெளிநாட்டில் போய் போய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொத்து பிரித்து கொடுத்தாரு. அது அந்த கதை அவன் தூரதேசம்னு சொல்லியிருக்கோம், அது வெளிநாடு தான் அது பேர். அதனால் நான் அது வெளிநாடுன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அவன் என்ன பண்ணான், வெளிநாட்டுக்கு போனான். தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புகள், தேவையில்லாத சகவாசங்கள் சொன்ன பார்த்தியா, அதில் குடியும் குடுத்தனமாக இருந்துட்டான். ஒரு நாளைக்கு ஒரு குடுத்தனமாக வாழ்ந்துட்டான். அதனால் என்னாச்சுன்னா கையில் இருந்த ஆஸ்தி சொத்து செல்வம் மொத்தம் அழிஞ்சு போச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, யாரை போட்டு வேலை கேட்கறது அப்படின்னு பார்த்தா
கடைசியில் ஒரு விவசாயிக்கிட்ட போகிறான், பன்னி மேய்க்கிறான் அவன். அவங்ககிட்ட போய், எப்போ என்ன வேலை கொடுங்க, வேறு எதுவும் வேலை யாரும் கூப்பிட மாட்டுறாங்க. இவன் நாஸ்தியாக வாழ்ந்ததை பார்த்த யாரும் கூப்பிட மாட்டுறாங்க. இவன் வாழ்ந்த வாழ்க்கை பன்னிக்கு இது வேலை செய்து தான் லாக்கிக்குவேன். அங்கன்னு பன்னி வேலை செய்தாவது அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டோன்னு சொல்லி கேட்டான். அங்கே போனால் அந்த பன்னிக்கு போடுற தவிடு கூட இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ தான் அங்கேருந்து யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கு எவ்வளோ பூர்த்தியாக சாப்பாடு இருக்குது, நானும் இங்கே வருத்தப்படுறேன்னு மனம் திரும்பினான். அங்கே தான் வார்த்தை முக்கியமானது, மனம் திரும்பினான். அந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மனம் திரும்பினான். அப்போ இளைய குமாரன் தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இளைய குமாரன் மனம் திரும்பினானா, வீட்டுக்கு வந்தானா, வாசலுக்கு வந்தானா, ஓடி கட்டி பிடிச்சி கைத்தை கட்டி பிடிச்சின்னு முத்தம் பண்ணாரா? அவருக்கு என்னென்ன கொடுத்தாரு பாருங்க, வஸ்திரம் கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு, பாதரட்சை கொடுத்தாரு. அவ்வளோதான் கொடுத்தாரு. வஸ்திரம் ரட்சிப்பு, பாதரட்சை ஆயத்தம், மோதிரம் அடையாளம், இவ்வளோதான் அவனுக்கு கொடுத்தது. ஆனால் கூடவே இருந்தவனுக்கு எனக்கு இருந்ததெல்லாம் உனக்கு தான். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த இளைய மகனை பற்றி ரொம்ப ஓன் பிரசம் பண்ணும். மனம் திரும்புறது ஓகே, இஸ் பெஸ்ட் குவாலிட்டி. மனம் திரும்புறது ரொம்ப மதிக்கக்கூடிய ஒன்று. அங்கே மனம் திரும்பினதுனால மட்டும்தான் அவனுக்கு அந்த கிருபை கிடைச்சது. வஸ்திரம் ரட்சிப்பு, வஸ்திரம்ங்கிறது ரட்சிப்பு குறிக்கிறது. ரட்சிப்பு கிடைச்சிச்சு, ஓகே தானே? பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தம் விசாவும் கிடைச்சிச்சு. மூணாவது அடையாளம், இவன் தேவனுடைய பிள்ளை தான் அப்படிங்கிற அடையாளமும் கிடைச்சிச்சு. அப்போ அடையாளம் கிடைச்சா, இப்போ வீட்டில் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வீட்டில் சேர்ந்தவங்க இந்த வீட்டுக்குள்ளே வர்ற ஒரு உறுப்பு ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு வேலைக்கு போகணுமா, இல்லை வேறு எதுனா கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? இல்லை. ஏன்னா இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் உழைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் போய் சாப்பிட்டு போய்கினே இருக்க வேண்டியது தான். ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்கள் வீடு தானே வச்சுங்களேன். எல்லோரும் இப்போ படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் போய் வேலை செய்துட்டு அங்கே போய் வேலை செய்துட்டு அங்கே போய் படிக்கிறாங்களா? ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கல்ல. அதுதாங்க இது அர்த்தம். அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், இவனுக்கு கிடைச்சது என்னன்னு சொன்னால், ஆனால் ரட்சிப்பு கிடைச்சிச்சு, பரலோகம் போகிறதுக்கு விசா கிடைச்சிருச்சு, அடையாளமும் கிடைச்சிருச்சு. சாப்பாடு வேலை சாப்பாடு கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது இவனுக்கு ரட்சிப்பும் கிடச்சிச்சு, அடுத்தது இவனுக்கு விசாவும் கிடச்சிருச்சு. அப்போ நேரடியாக போகலாம். இதுதான். அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை நாம் அப்படியே பார்க்கக்கூடாது. முக்கியமானது, அவனுக்கு இவன் சீரழிவுக்கு காரணம் பொருளாசை. அவன் அழிஞ்சு போனதுக்கு காரணமே பொருளாசை தான். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை விற்றும் போய் நாம் ஒரு இடத்த ஒரு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து கொஞ்சம் செலவு பண்ணலாம். ஆனால் இவர் மொத்தமே மஜா பண்ணிட்டார். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்டாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு பொண்டாட்டி, 10 நாளைக்கு 10 பொண்டாட்டி வாழறாரு. அப்போ இந்த வாழ்க்கை என்ன ஆகுன்னா, கடைசியில் எடுத்து போய் நரகத்தில் கொண்டு போய் விடும். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எதுதான் ஜீவன்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜீவன். பொருள் ஜீவன் அல்ல, பணம் ஜீவன் அல்ல, நீங்கள் சேர்த்த சொத்து ஜீவன் அல்ல. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா? நம்ம இவர் இருக்குல்ல, கப்பலோட்டி தமிழை எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தான் கப்பலோட்டி தமிழ் படிச்சிருக்கீங்களே. கப்பலோட்டிய தமிழ், அவர் நீங்கள் பெரிய செல்வந்தர், பெரிய செல்வந்தர். வெள்ளைக்காரங்காலத்திலேயே 2 கப்பலை வாங்கி அவனுக்கு சரத்தா ஓட்டினவர். அவங்க வம்சம் இப்போ என்ன வேலை செய்கிறாங்க தெரியுமா? அவங்க வாரிசு ஒருத்தர் ஜவுளி கடையில் அந்த இதுங்களை துணி எடுத்து போகிறல பறந்து நின்று கியூவில் நின்று, வாங்க சார், எந்த சார் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க சார்?
அவர் எப்படிப்பட்டவர்? அப்படியே இப்போ அவங்களுக்கு வம்சம் மூணாவது 4வது வம்சம் நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்காங்க தெரியுமா? கூலி வேலை கிடைச்சா போதும்னு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல. அவங்க வாழ்க்கை ஏசப்பாவை அறியல, அதனால் அவங்க இருக்கிறாங்க. இன்னொரு என்னென்னா, நம்ம அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு கிடைச்ச இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தேவன் 1000 ரூபா சம்பாத்தியம் கொடுத்துருக்காரு, ஆமாம் தானே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு உவமானமாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம 1000 ரூபாய் நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வரும் அப்படின்னு பண்ணலாமா? இந்த 1000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடலாமா? எப்போ 1000 ரூபாய்க்கெல்லாமா பட்ஜெட் போட்டிருப்பீங்க, என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த பொருளாசையை குறித்த இது இல்லாதவங்க, அறிவில்லாதவங்க. அதுக்கு பட்ஜெட் தான் போட்டாகணும். என்ன பட்ஜெட் அதில்? ஆமாம், பட்ஜெட்டு 100 ரூபா கர்த்தருக்கு, 100 ரூபா சேமிப்பு ஓடணும். நீ கர்த்தருக்கு கொடுக்கிறது விதை, இங்கே சேமிப்பு எடுத்து வைக்கிறது உனக்கு விதை. அப்படியே எடுத்து வச்சுக்கினே பாருங்களேன். ஒரு நாள் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அப்படின்னு யாவங்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. அந்த சேமிப்பு நான் இருக்கிறேன் டவாடா என்ன எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் பட்ஜெட் போடணும். இப்போ 200 ரூபாய் ஒதுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் 700 ரூபாயில் அதில் இன்றைக்கி அந்த செலவு பண்ணி மிச்சமும் எடுத்து வைக்கணும். இந்த சேமிப்பு கணக்கு கிடையாது. இந்த சேமிப்பு மிச்சமும் சேமிப்பும் ஒன்றும் கிடையாது. மிச்சம் எடுத்து வைக்கணும். அதில் சில பேர் சொல்லுவாங்க, எது வந்தாலும் பத்தாது, எவ்வளோ வந்தாலும் பத்தாது. இப்போ தாங்க கையில் வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்க்குறீங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக 6வதா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. இப்போ பொருளாசை எங்கே வந்து நிற்குது பாருங்க. இங்கே வந்து எங்கேருந்து வந்து கிடச்சா பொருளாசை உனக்கு இருந்துச்சுன்னா நீ யாராக இருக்கிற தெரியுமா? விக்கிரக ஆராதனை செய்கிற ஆளாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். உங்கள் பைபிளில் இருந்துச்சுன்னா பைபிளில் இருந்துருங்க, என் பைபிளில் மட்டும் இருக்குதுன்னா அது நான் எழுதுன மாதிரி அர்த்தம். எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அது பொதுவானது தான். கவனிங்க, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, அதோடு நிறுத்தாமல் இதை சொல்லிட்டு இதை பட்டியல் போட்டு விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற, அதை பாருங்க, விபச்சாரத்தை உண்டு பண்ணுகிற, அசுத்தத்தை உண்டு பண்ணுகிற, மோகத்தை உண்டு பண்ணுகிற, துர்ரீச்சையை உண்டு பண்ணுகிற, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. பொருளாசை அடுத்தது என்ன? பொருளாசை எதை குறிக்கிறது? விக்கிரக ஆராதனை குறிக்கிறது. பொருளாசை நமக்கு இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. பொருள் இருக்கலாமான்னா இருக்கலாம், அது மேலே ஆசை இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அது என்கிட்ட இல்லை, என்ன பண்ணலாம்? நைட்டோட நைட்டு புத்திக்கு வந்துடலாமா? இல்லை உங்களை எப்படியாவது ஏமாற்றி பிடிக்க வந்துடலாமா? இல்லைங்க, தேவன் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நீ வச்சுக்கோ. தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை அவங்க வச்சுக்கிட்டோம். உனக்கு ஏன் அவங்க என்னென்ன வச்சுட்டு போய் போகிறாங்க? நீ அதை பார்க்குற பாருங்க, பார்க்குற அந்த பார்வை இருக்குது பாருங்க,
அதுதாங்க விக்கிரக ஆராதனை. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வெளியே காட்டல, இது வந்து வெளியே தெரியல. வெளியே தெரியாததுனால நான் நான் அப்பட்டமான அக்மாருக்கு பரிசுத்தவான்னு சொல்லிடக்கூடாது. என்ன அப்படின்னா, இங்கே இந்த இந்த பொருளாசை நமக்கு நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. பார்த்துட்டு அப்படியே கண்ணு முடிக்குவாங்க, நல்லது. ஆனால் அது அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு இது இவங்களுக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பார்க்குறீங்களா? ஸ்தோத்திரம் சிஸ்டர், நல்லா இருக்கு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுதான் சரியான பதில். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வசனம் தேடி பேசி, நான் இங்கே பேசிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் அங்கே பேசிக்கிறீங்க. 7வது, நான் பேசுறதை விட குழந்தை பேசுறது ரொம்ப இனிப்பாக இருக்கும். என் பேசுறது கேட்காது. 7வது படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? சேரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்புறம் சாப்பிடவும் கூடாது. ரொம்ப முக்கியம். அவனோட சேரவும் கூடாது. அவன் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல நீ சாப்பிட, அவன் பாட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றான், நான் பாட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்றேன் இல்லைங்க. பார்க்குறவங்க உன்னையும் அவனையும் ஒன்றா எடை போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் பால் ஒரு பாட்டிலில் பால் எடுத்துன்னு போகிறீங்க. நேராக போய் பனைமரத்தில் கீழே நின்று பால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எடுத்து போனது நான் உங்களுக்கு தெரியும். பால் எடுத்து குடிச்சு செப்பனி அப்படின்னு குடிச்சிக்கிறீங்க. ஒருத்தாங்க அதுக்கு அந்த நேரத்தில் அப்படி எதிர்க்க ஒருத்தன் வரான். அப்படி வர்றவன் என்ன பண்ணுவான்? ஏய் அடா பாவி, பட்டம் பகல்லையே நடு ரோட்டில் நின்று கல் குடிச்சிங்கிற அப்படின்னுவான். அவனுக்கு பால், அதுவும் பால் தான். ஆனால் அவன் என்ன நினைப்பான்? கல் வந்து போதை, இது வந்து ஸ்ட்ரென்த்து. அவனுக்கு என்ன தெரியும்னா, பனை மரத்துக்கு நீ பாலை குடித்தாலும் கல் என்று தான் எண்ணப்படும். அல்லேலூயா. அப்போ நீயும் அவனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கும் வேற்றுமை இல்லை. அதனால் அவனோட சேரவும் கூடாது, அவன் கூட உட்காந்து சாப்பிடவும் கூடாது. அல்லேலூயா. 8வது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரம் படிங்க. 1:29. ரோமர் 1:29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், என்னங்க, அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாததை யோசித்து செய்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், என்னங்க, உணர்வே இல்லாதவர்களுமாய், வசனத்தை சத்தியத்தை மீறுகிறவர்களுமாய், சுத்தமா கொஞ்சம் கூட அன்பு இல்லாதவர்களுமாய், ஒருத்தர் கூட இணைஞ்சி போகாதவர்களுமாய், இரக்கமே இல்லாதவர்களுமாய். இந்த குணங்கள்லாம் யார் எப்படிப்பட்டவங்களுக்கு இருக்கும்? பொருளாசை உள்ளவங்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். இந்த குணங்கள்லாம் பொருளாசை இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த குணங்களும் அடிஷனலாக கூட இருக்குதுன்னு அர்த்தம்.
நம்மளும் ஒரு காலம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நம்மளும் பொருளாசை இருந்திருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வசித்தாருன்னா டெய்லி வசிக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஆண்டவரே வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க அப்படி இல்லை. டெய்லி எப்போ ஜெபம் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது ஆவியில் நிறைஞ்சி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏங்க? அதுதான் உங்கள் பலன். மாமிசம் பலவீனமானது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால உங்கள் பலவீனமான மாம்சத்தை ஸ்ட்ரென்த் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாழலாம். இன்னைக்கு தேவையான பலத்தை யார் கொடுக்கறது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன். நிறைய பேர் சொந்த பலத்தில் ஓடுவாங்க. எவ்வளோ நாளைக்கு ஓடுவாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா தடுமாறி கிடப்பாங்க. இந்த 42 வருஷம் நினைக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடி 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 வந்துக்கிட்டே இருக்கிறேன். நிறைய தடைகள் வந்தது, தடை கற்கள் வந்தது, பெரிய பெரிய குன்றுகள் கூட இருந்துச்சு, ஏன் பெரிய கல்லுகள் கூட இருந்துச்சு. பரிசுத்த ஆவி உள்ளத்தில் இருந்ததினால் எங்கேயும் விழல நிற்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்தால் எங்கேயும் விழமாட்டீங்க, வாழ்வீங்க. அல்லேலூயா. முக்கியம் அதுதான். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க. இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா, பொருளாசை இருந்துச்சுனாவே இது எல்லாமே படித்த எத்தனையும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பொருளாசையை வெறுக்கணும். அடுத்தது பாருங்க, 9வது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 5:3 எபேசியர் 5:3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. என்ன பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்னென்னத்தை தவிர்க்கணும்? வேசித்தனத்தை தவிர்க்கணும், மற்ற எந்த அசுத்தமோ, அப்புறம் பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லக்கூட படக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பொருளாசை. பொருளாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன சொல்லப்படுதுன்னா இப்போ நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா மிச்சம் இருக்கிற நேரத்தில் பொருளாசையில் பாதிக்கப்பட்டவங்களை நாம் பார்க்க போகிறோம். பொருளாசையினால் நஷ்டம் அடைந்த பார்க்க போகிறோம். முதல் ஆள் யாருன்னா லோத்து. வசனம் படிக்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வேலையாட்களும் லோத்தினுடைய வேலையாட்களும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. லோத்துக்கும் நிறைய ஆடு, வேலைக்காரங்க நிறைய பேர். ஆபிரகாமுக்கும் நிறைய ஆடு, நிறைய வேலைக்காரங்க. இவங்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம், சண்டை. எங்கள் எஜமான் தான் பெரியவர்னு இவன் சொல்கிறது, இல்லை லோத்து சொல்ற எங்கள் எஜமான் தான் பெரியவர். இப்போ அதெல்லாம் பார்த்து இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார்? லோத்து ஆபிரகாமுக்கு என்ன ஒரு அண்ணியா அண்ணன் முறையா? கரெக்ட், அண்ணன் பையன். அப்போது அவன் லோத்துக்கு ஆபிரகாம் என்ன வேணும்? சித்தப்பா முறை வேணும். சரியா? இப்போ கவனிங்க, இவன் என்ன பண்ணா, நமக்குள்ள எதுக்கு சண்டை வாக்குவாதம்? நீ என்ன பண்ணு, உனக்கும் தெரியல தேவையான சொத்து, ஆடு மாடு வேலைக்காரி எல்லாம் இருக்காங்க, உனக்கு எனக்கும் இப்படி இருக்காங்க. நீ என்ன பண்ணு, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன். எங்கேயோ ஒன்று நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும், இந்த வேலைக்காரங்க நம்மளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்ஸை கொண்டு வந்தார். உடனே அவன் லோத்து என்ன பண்ணால், திரும்பி பார்த்தான். எங்கே அப்படியே பார்த்தாலும் இந்த சோதோம் குமராம் பட்டம் அழிக்கிறதுக்கு முன்னே தேவன் தோட்டத்தை போல ஏதோமை போலவும்
எகிப்தை போலவும் பசுமையாக செழிப்பாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ணா, அவனுக்கு என்ன அந்த மனசில் அது என்ன இருக்குது, இங்கே தான் போனால் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன எங்கே போனால் நல்லா இருக்க முடியும்னு நீங்கள் என்னணும், எல்லாத்துக்கும் எதனா ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லக்கூடாது, யோசித்து சொல்லணும். இப்போ செழிப்பாகிற இடத்துக்கு போனால் நல்லா இருக்கணும்னு அவன் நினச்சான். நீங்கள் சொல்லுங்கள், எங்கே போனால் நல்லா இருக்கலாம்? செழிப்பான இடத்துக்கு போனால் நல்லா இருக்கணும். அது லோத்து நினச்சது அதான். அப்புறம் ஆண்டவர் இட்டு போய் விடுற இடத்துக்கு போனோம்னா நாம் எப்பொழுதும் செழிப்பாக இருக்கலாம். அல்லேலூயா. இப்போ அவன் என்னத்தை தேடினான் தெரியுமா? ஆண்டவர் காட்டின இடத்த தேடல, செழிப்பை பார்க்குது அவன் கண்ணு. அதுக்கு என்ன சொல்றது, பொருள் ஆசையை குறித்து இங்கே காட்டப்படுகிறது. அவனுக்கு நோக்கம் செழிப்பான அந்த இடத்த பார்த்துச்சு. அதனால் அவன் சந்ததி அழிந்தது. அல்லேலூயா. ரெண்டாவது ஆகான். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை, 26வது வசனம் வரை. சீக்கிரம் படிச்சிடலாமா? என்னங்க? ஆமாம், 20ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை. நீங்கள் படிக்க, நான் கூட படிக்கிறேன், ஈஸியாக இருக்கு. அப்போ தான் இல்லை, ஃபஸ்ட்டில் படிக்க 20வது. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரத்யுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைவான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்து இருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்குள் ஓடினார்கள். அவன் கூடாரத்துக்குள் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லோரும் கூட சேராகின் புத்திரர் ஆகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகார் பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீர் எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று. அப்பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கல் குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். அல்லேலூயா. ஆகோர் பள்ளத்தாக்குல அவ்வளோ ரகசியம் இருக்கு. அது எதனால வந்தது? பொருள் ஆசை. அது கொஞ்சம் அடக்கி இருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை. நீ இஸ்ரவேலை கலங்க பண்ண, கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் கலங்க பண்ண. ஒன்று கூட மிச்சம் வைக்கல. ஆடு மாடு எல்லாத்தையும், பொண்ணு பிள்ளைங்க எல்லாரையும் தூக்கி போய் போட்டு கல் அடித்து கொன்று கல்குவியில் ஏற்றி கொளுத்தி சாம்பலாக்கி விட்டாங்க பாருங்க. அந்த பள்ளத்தாக்கு பேர் தான்
ஆகோரின் பள்ளத்தாக்கு. பார்த்தீங்களா, பொருளாசை எவ்வளோ எத்தனை ஆகான எத்தனை எங்கே விட்டுச்சு பற்றியா. அடுத்தது 3வது பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்துலேருந்து 24வது வசனம் வரை. 18. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதுக்கு பாருங்க, அதற்கு அவன், இவைகள் எல்லாம் என்னுடைய என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளதபடியால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டம்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஏங்க இவனுக்கு இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்துச்சு? பொருளாசி, அவ்வளோதான். பணத்து மேலே இருக்கிற அவர் என்ன சொன்னார், நீ நித்திய ஜீவனுக்கு போகணுமா, இதெல்லாம் செய்ய. நான் அதை சின்ன வயசில் செய்கிறேன். அப்போ இன்னும் உனக்கு வேணும்னா சொத்து நிறைய வச்சுக்கலாம், அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துரு. அவன் அந்த பொருள் மேலே இருக்க அந்த சொத்து மேலே இருக்கிற இச்சை அதை விற்க விடலை, கொடுக்க விடலை, யாருக்கும் கொடுக்க விடலை. அதனால் அவனுக்கு அது துக்கமாய் போனான். இயேசுக்கிட்ட வந்து துக்கமாக போன ஒரே ஆள், இயேசுக்கிட்ட வந்து துக்கமாக போன ஒரே ஆள் இவன் தான். ஏன்? பொருள் ஆசை. அடுத்தது இன்னொருத்தர் கேயாசி. உங்களுக்கு இவரை பற்றி தெரியும்ல? தெரியுமா? தெரியாதா? எப்படி தெரியும்? போன வாரம் அவங்க வீட்டில் தான் நான் குடும்பம் வந்தேன்னு சொல்லுவீங்களா? அவங்க ஊர் எங்கள் வீடு பக்கத்தில் தான். பைபிள் படிக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் தெரியும். அப்படி சொல்லுவீங்கன்னு நான் பார்த்தேன். நான் அப்படி தான் குறுக்கு சால் ஓட்டுவேன். நீங்கள் தான் கரெக்டாக பதில் சொல்லி முடிச்சிடணும். பைபிள் படிக்கிற அத்தனை பேருக்கும் கேயாசி யாருன்னு தெரியும். பக்கத்து கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. இப்போ ஒரு பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை. 5:20. தேவனுடைய மனுஷனாகிய எலியாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியாய் என்று கேட்டான். அதற்கு அவன், சுகசெய்திதான். தீர்க்கதரிசி புத்திரரில் 2 பேர், 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்டு எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியையும் 2 கைகளின் 2 மாற்று வஸ்திரங்களையும் வஸ்திரங்களோடு கூட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக
2 வேலைக்காரன் 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது வாங்கி வீட்டிலே வைத்து மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். உள்ளே போய் எஜமானுக்கு முன்பாக, கேயாசியே எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு, உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எங்கும் போகவில்லை. அப்புறம் அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷனுக்கு எதிர்கொண்டு வர ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது, என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் உனக்கு பிடிக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறைய குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இப்போ பொருளாசையினால் வந்த கேடு அவனுக்கு சுகமாச்சு, அந்த குஷ்டரோகம் இவனுக்கு வந்துடுச்சு. பொருளாசை. அடுத்தது யூதாஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாமா இதை? யூதாஸ் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை சீக்கிரம் படிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தி என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். போதும். என்ன நடந்துச்சு? அவனுக்கு காட்டி கொடுத்தான். என்ன நடந்துச்சு? புரியல. அப்படின்னா இல்லைங்க, நானு கொண்டு செத்தான்னா என்ன சொல்லுவீங்க? யாருன்னா நானு கொண்டு செத்தான்றீங்க. யாராவது நானு கொண்டுனா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், தெரியும். ஒரு சிலருக்கு தெரியும். தெரியாதுன்னு கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ஐயையோ, நீங்கள் அங்கேயே போகிறீங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதிலே வரமாட்டேங்கிறீங்க. அதாவது என்னன்னா, ஒரு மரக்கிளையில் போய் தூக்கு போடுறான், கயத்தை கட்டி தூக்கு போடுறான். அது பேர் தான் நானு கொண்டு சாவறது. நானுக்குன்னு சாவறான்னு சொல்கிறாங்களே, அதுதான் தூக்கு மாட்டிக்கின்னு செத்தான். என்ன நடந்ததுன்னா, அவன் கட்டி தொங்கும்போது அவன் செத்த உடனே அந்த களை முறிஞ்சி கீழே விழுந்து கீழே ஒரு கூரான பாறை இருந்து அவன் வயிற்றை கீச்சி வயிற்றுல குடல் பூரா சரிஞ்சு செத்து போனான். தான் நானுக்குன்னு செத்துறது. நான்று கொண்டு செத்தான். அது வேணும். யாரு? எதனால? இப்போ சொல்லுங்க. பொருளாசை. அடுத்தது 6, அனனியா சப்பீரால். இவங்க கதை உங்களுக்கு தெரியும்ல. படிச்சிடலாமா? சரி, படிச்சிடலாம். எதுக்கு இது இவங்களை மட்டும் விட்டுணும்? அனினா சப்பீரால். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வசனமா? 10 வசனம் படிக்கணுமே. படிச்சிடலான்றீங்களா? சரி. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே உன்னுடையதாய் இருக்கவில்லையா? இல்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ?
நின் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். 5வது வசனம், அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்கள் சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு இவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவி சோதிக்கும்படிக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்களும் வாசப்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றாள். உடனே அவளுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால். வாலிபர் உள்ளே வந்து எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இது அனனியா சப்பீராள் கணவன் மனைவி. இவங்க கொஞ்சம் சொத்து இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, சொத்தை விற்று ஊழியக்காரர்கிட்ட கொடுத்தணுன்னு ஒரு பொருத்தனை பண்ணிக்கினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சொத்தை விற்று என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து தெரியாமல் எடுத்து வச்சுக்கினாங்க. சொத்து அவங்களது தான். சொத்து விற்ற பிறகும் பணம் அவங்களது தான். இப்போ மொத்தமே அவங்க வச்சுக்கின்னு இருக்கலாம், சொத்தை விற்காமலும் வச்சுக்கின்னு இருக்கலாம். நீ எப்போ கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு தான் கர்த்தருக்குரியதுன்னு முடிவு பண்ணியோ, அதை எப்போ நீ ஏமாத்தணும்னு முடிவு பண்ணியோ அப்போவே நீங்கள் சாக வேண்டிய ஆள் தான். இங்கே நடந்தது, இங்கே நடந்த சம்பவம். அவங்க அந்த பொருளை இச்சித்ததுனால, ஆசை பொருள் பணத்தை இச்சித்ததுனால 2 பேருமே அந்த வார்த்தையை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே செத்தாங்க. அடுத்தது 7வது தேமா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதுதான் கடைசி. இந்த ஒரு வசனம் தான் கடைசி. படிச்சிடலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்தே கலாத்தியா நாட்டிற்கு, தீத்து தல்மத்திய நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இப்போ போதும், நமக்கு தேவை இந்த ஒரு வசனம் தானே. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டு. இப்போ பவுலா கூட இணைஞ்சு ஊழியம் செய்திருந்தார் தேமான்றவர். தோமா வேற, தேமா வேற. இவர் பவுலா கூட இணைஞ்சு ஊழியம் செய்திருந்தார். உடனே இந்த பணம், உலகம், காரு, பங்களா, ஆசை இதெல்லாம் வந்துடுச்சு அவருக்கு. உடனே பிரபஞ்சத்தின் மேலே வந்த ஆசை, உலக ஆசை, பிரபஞ்சம்னா உலகம், உலகத்து மேலே வந்த ஆசை என்ன ஆயிடுச்சுன்னா, ஊழியக்காரை விட்டு அவர் விலகி போய் அவர் இஷ்டமாக வாழ ஆரம்பிச்சிட்டார். இதுதான் நடந்தது. என்ன அவருக்கு, கர்த்தரை விட்டு போனார், ஊழியக்காரை விட்டு போனார், கர்த்தரை விட்டு போனார், கடைசியில் போகடாத இடத்துலாம் போய் சேர்ந்தார். இந்த 7 பேர் ஆன நஷ்டத்தை உங்களுக்கு பண்ணோம். பொருளாசை குறித்து சொன்னேன். பொருளாசை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். பொருளாசையால கெட்டுப்போன 7 பேரை பார்த்தோம். யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். லோத்து, ஆகான், யாருக்கு தலைவலியா? நீங்கள் சொல்கிறது தலைவலி மாதிரி தின்னடா திடீர் நம்ம அப்படி ஒன்று சொல்லவே இல்லையே என்னான்னு யோசிக்கிறேன். தலைவலி எது சொன்னீங்க, எது சொல்கிறீங்க சொல்லுங்கள். 3வதா? இது நான் பார்த்துக்கிறேன், நமக்கு அங்கே குழப்பம் இல்லாமல் தெளிவுபடுத்திடலாம். ஐஸ்வர்யவான், நல்ல போதகன் ஐஸ்வர்யவான். அடுத்து 4 கேயாசி, 5 யூதாஸ், 6 அனனியா சப்பீரால் 2 பேருமே, அனனியா சப்பீரால் 2 பேருமே, 7
தேமா. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தொடர்ந்து இந்த நேரத்தை முடிக்க கர்த்தர் கிருபை